Hello all, this video is for the UGC NET aspirants. இப்போ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்தது டிசம்பர் 2025 எக்ஸாமோட ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்தது. நீங்க அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மார்க்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. நான் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணேன். ரொம்ப நல்ல கொஸ்டின்ஸா இருக்கு. லைக் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட், நாட் வெரி டிஃபிகல்ட் கிடையாது, என்ன ரொம்ப சிம்பிளும் கிடையாம நல்ல ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸா இருக்கு. தென் அது மட்டும் இல்லாம கான்செப்ட் எல்லாமே ஒரு கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு 3-4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் அந்த ஒரு கொஸ்டின்ல இருந்து அவங்க நிறைய கான்செப்ட் உங்களோட டெஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ டோட்டல் உங்களுக்கு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 100 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒரு 100 கொஸ்டின் கிடையாது. ஒரு கொஸ்டினுமே ஒரு 4 கொஸ்டினுக்கு ஈக்குவலா மாதிரி அவங்க கான்செப்ட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் த்ரூ அவுட் த யூனிட் நல்ல கான்செப்ட் நாலேஜ் உள்ளவங்களுக்கு மட்டும் ட்ராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க யூஜிசி நெட் அப்படின்னு ஒரு ஈஸி கேம், இல்லைன்னா வந்துட்டு கொஸ்டின் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணனா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், இல்லைன்னா இது வந்துட்டு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் படிச்சுட்டு போகலாம், பாக்கி எல்லாம் வந்து மார்க் பண்ண சான்ஸ் இருக்கு. இட்ஸ் நாட் லைக் தட். அது அவங்களுக்கும் தெரியும் இது வந்து நெகட்டிவ் இல்லைங்கிறது. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோடையும் இது செக் பண்றாங்க, நாலேஜ் செக் பண்றாங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற பொசிஷன் என்ன, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருங்கிற ஒரு லேபிள் உங்களுக்கு கிடைக்கணும், அந்த ஒரு பொசிஷனுக்கு நீங்க போகணும் அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் நல்லா தரவா இருக்கவங்களை தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த உங்களோட நாலேஜ் அவங்க டெஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் அத்தியாவசியம் நல்ல நாலேஜ், எபோ ஆவரேஜ் நாலேஜ் அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு இருக்குன்னா மட்டும்தான் உங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும் எக்ஸாம் ஹால்ல. அதனால வந்து சும்மா போய் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு யூஸ் கிடையாது. பிகாஸ் நாலேஜ் இல்லாம விருத வந்து கொஸ்டின்ஸ் குறைய கிடைச்சிட்டு என்ன யூஸ் இருக்கு, ஒண்ணுமே இல்ல. ஸோ நான் வந்துட்டு அதுதான் யோசிக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷார்ட்கட் ட்ரை பண்றாங்க. அவங்க என்ன பாக்குறாங்கன்னா ஜஸ்ட் பிடிஎஃப் கலெக்ட் பண்ணுவாங்க, கொஸ்டின் கலெக்ட் பண்ணுவாங்க, தென் ஓகே நான் படிச்சுட்டேங்கிற மாதிரி. அது கிடையாது. ஒவ்வொரு அந்த யூனிட்ல இருந்து அந்த பர்டிகுலர் கான்செப்ட் உங்களுக்கு தெரியுதாங்கிறத நீங்க செக் பண்ணணும். ஓகே, ஸோ நான் வந்துட்டு நம்மளோட சேனல் ஒரு ஆப் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் இஸ் கோயிங் ஆன் மிஷன் ஜூன் 26 தான் நம்மளோட பேட்ச் நேம். ஓகே, ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா ஜாயின் பண்ணலாம். ஃபுல் ஃபிளெஜ்டா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து தேர்ட் யூனிட் இஸ் கோயிங் ஆன். இதுல வந்து நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா ப்ராக்டிஸ் நம்ம பண்ண போறோம். ஓகே, இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். அண்ட் உங்களோட கொரீஸ் வந்து நான் இன்னைக்கு லைவ்ல வந்து எடுக்க போறேன். ஃபார் தட் நான் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது லிங்க் வந்து ஷேர் பண்றேன். அதுல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ வெபினார் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். தேர் யூ கேன் ஆஸ்க் வாட் எவர் யுவர் டவுட்ஸ் ரிலேட்டட் டு மை கோர்ஸ். ஓகே, என்ன உங்களுக்கு இதுல இருந்து அட்வான்டேஜ் எவ்ரிதிங் யூ கேன் ஆஸ்க். ஸோ வெபினார் இஸ் டைம் வந்துட்டு 5 PM. ஓகே, ஈவினிங் 5 PM. நம்ம வந்து லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இல்லைன்னா கமெண்ட்ல வந்துட்டு பின் பண்ணி போட்டுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கேட்கலாம். ஸோ ஆல் த வெரி